ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வி தமிழ் டாக்கீஸ். வேம்பயர் டைரிஸ் ஃபேன்ஸ்க்காகவே நான் இந்த சீசன் உங்களுக்காக ஸ்பெஷலா கண்டினியூ பண்ண போறேன். மறக்காம நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோட்ல காமிச்ச மாதிரி ரெபிகா பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரிய பத்தி சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இங்க 2 கொலைகள் நடக்குது. அது யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரிக் மெரிடிக் கிட்ட இருக்க கத்திய பாத்துருவோம். அது காத்ததுமே மெரிடிக் பாத்தீங்கன்னா இவங்க ஷூட் பண்ணிடுவா. ஸ்டோரி 1912 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, மிஸ்டர் சால்வட்டார் அண்ட் ஷெரீஃபும். ஷெரீஃப் ஆல்ரெடி வார்ன் பண்றாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்கன்னு. பரவாயில்ல, நான் பாத்து போய்ப்பேன்னு சால்வட்டார் சொல்றாரு. ஆனா போன 3 அடியிலயும் பாத்தீங்கன்னா அவரை யாரும் குத்தி கொலை பண்ணிடுறாங்க. அதோட சீனை கட் பண்ணி இப்ப பிரசன்ட் டேவை காமிக்கிறாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சீரியல் மர்டர்ஸ் நடந்துட்டே இருக்கு. மிஸ்ஸஸ் லாக்வுட்டோ அண்ட் இப்ப இருக்க ஷெரீஃபையும் நடந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே வராங்க. ரிக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் கண் முழிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா செல்லுக்குள்ள இருக்காரு. அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ணி டைட்டில போடுறாங்க. ரிக் ஷெரீஃப் கிட்ட நான் எந்த கலையும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. டேமனும் அந்த டாக்டர் ஃபெல் சொன்னதுக்காக என் நண்பனை தூக்கி உள்ள போட்டிருக்கீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு ஷெரீஃப் நீ ஏன் கத்தியோட அந்த பொண்ணு கிட்ட போனன்னு கேட்டதுக்கு, இல்ல அவளோட திங்ஸ்ல நான் அந்த கத்திய பார்த்தேன், அததான் எடுத்து பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ பாக்க கூடாதுன்னு பாத்துட்டேன்னு அவதான் என்ன ஷூட் பண்ணா. அதுக்கு ஷெரீஃப் நீதான் உன்னை சேஃப்டிக்காக நீயே உன்னை குத்திக்கிட்ட, என்னது என் சேஃப்டிக்காக நானே என்ன குத்திக்கிட்டான்னு ரிக்கு ஷாக் ஆகுறாரு. ரிக் என்ன வேணும்னே இதுல ஃப்ரேம் பண்ணி இந்த கொலைகளை என்ன மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஷெரீஃப் நீ என்ன நினைக்கிறன்றத பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. அப்புறம் டேமனையும் ஒரு வார்ன் பண்ணிட்டு போறாங்க ஷெரீஃப். கட் பண்ண அடுத்த சீன்ல மேட்டும் எலினாவும் ரன்னிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ மேட் நான் போனி கிட்ட பேசணும்னு எலினா கிட்ட சொல்றாரு. உடனே அவ ஓடுறத ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பேசணும்னு கேக்குறா. அவங்க சீக்கிரமா முழுசா வேம்பயரா மாற போறாங்க, அதுக்கு கெரோலின் ஹெல்ப் பண்ண போறான் அப்படின்னு சொன்னதும் இது எல்லாமே ஏன் தப்புதான்னு எலினா சொல்றா. அப்புறம் பாத்தீங்கன்னா எலினாக்கு ஃபோப்ஸ் கிட்ட இருந்து கால் வருது, டவுன் ஹாலுக்கு வர சொல்லி. அங்க போய் பார்த்தா டேமன் அங்கதான் இருக்காரு. டேமன் எலினா கிட்ட ஷெரீஃப் இதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கப்புறம் நீ தலையிடவே மாட்டியான்னு எலினா கேக்குறா. அதுக்கு டேமன் இது நல்ல ஐடியாவா தானே இருக்கு, ஆனா இந்த பொய்யான பழிய போட்ட டாக்டர் ஃபெல்லோட தொண்டையை அணில் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு சாப்பிடலான்னு பாக்குறேன். அதுக்கு எலினா போதும் நிறுத்துன்னு சொல்றா. டேமன் அதுக்கு நேத்து நைட்டு உன்னை நான் தான் காப்பாத்தினேன், வெல்கம் டு த வேர்ல்டுன்னு சொன்னதும் எலினா செம கடுப்பாய் இப்படி பண்ணிட்டே இருந்தனா உன்கிட்ட எவ்வளவுமே பேச மாட்டான்னு சொல்றா. பரவாயில்லப்பா, டேமன் இந்த உலகம் பழையபடி அதோட அச்சுல சொல்ல ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு போறான். கட் பண்ண அடுத்த சீன்ல டேமன் ஸ்டீஃபன் வீட்டுக்கு வரான். வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா போலாமா அப்படின்னு கூப்பிடுறான். இல்ல நம்ம எப்பவுமே ஒன்னா போக மாட்டோமே ஸ்டீஃபன் சொல்றான். அதுக்கு இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டீம் போர்ஸ உருவாக்கலாம் அப்படிங்கிறான். இங்க என்னதான் பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு டேமன் நான் க்ளூ தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி இங்க தொடர் கொலைகள் மிஸ்டேக் ஃபால்ஸ்ல நடந்துட்டு இருந்தது தானே, அது எப்ப நடந்துச்சுதான் தெரியலன்னு சொல்லும் போது ஸ்டீஃபன் அது 1912 தான் நடந்துச்சுன்னு சொல்றான். பரவாயில்லப்பா, உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு அந்த 1912 டைரி எடுத்து ஸ்டீஃபன் கிட்ட தூக்கி போடுறான். அந்த டைரி எடுத்து படிக்கும் போது அப்படியே பாத்தீங்கன்னா சீனை கட் பண்ணி 1912 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மிஸ்டேக் ஃபால்ஸ்க்கு வந்திருக்க மாதிரி தெரியுது. அதுவும் எதுக்காகனா ஜச்சாரியாங்கிறவரோட ஃபுனரலுக்கு வந்திருக்காரு. அப்பா பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க ஸ்டீஃபன் கிட்ட பேசுறாங்க. நீங்க யாரு, ஜச்சாரியோட ரிலேட்டிவான்னு கேட்கும்போது ஆமா நான் அவருக்கு நெஃப்யூ தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தவங்க மிஸ்ஸஸ் லாக்வுட், அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்களா அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு சமந்தா. ஸ்டீஃபன் அவங்க கிட்ட இவரோட டெத் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த சமந்தா ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க இங்க ஃபவுண்டரா இருக்காங்க எல்லாருமே மர்மமான முறையில செத்து போறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த மரியானா லாக்வுட் ஏன் இதெல்லாம் பேசாதீங்க, காசு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே சமந்தா சொல்றாங்க அவர் ரிலேட்டிவ், அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டெத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்து டேமன் என்ட்ரி கொடுக்கறாரு. பார்த்தே 50 வருஷம் ஆச்சுன்னு ஸ்டீஃபன் சொல்லும் போது ஆமா நீதான் என்ன வேம்பயரா மாத்தி என்ன தனியே சுத்த விட்டுட்டே அப்படின்னு டேமன் சொல்றான். 2 பேரும் கடுப்பா பேசிக்கிறாங்க. ஸ்டீஃபன் டேமன் கிட்ட நீ இன்னும் என் மேல கோபமா தான் இருக்கியான்னு கேக்குறாரு. ஆமா நான் இன்னும் கோபமா தான் இருக்கேன்னு சொல்றாரு. சரி வா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி வரேன்னு டேமனும் சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த இடத்த விட்டுட்டு. அப்படியே கட் பண்ணி இதெல்லாம் நினைச்சு பாக்குற மாதிரி பிரசன்ட் டேவை காமிக்கிறாங்க. ஸ்டீஃபன் டேமன் கிட்ட உனக்கு ரொம்ப போர் அடிக்கிறதா தனியா சுத்த போறியா அப்படின்னு கேக்குறதுக்கு அதுக்கு டேமன் நீ தான் ஒழுங்கா எனக்கு இந்த மர்டர் கேஸ சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல ரெபேக்கா மேயர் லாக்அவுட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றான்னா இந்த ஓல்டு ட்ரீஸ் எல்லாம் எங்க இருக்கும் அதோட டீடைல்ஸ பத்தி மேயர் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஆனா மேயர் மேபி அது எல்லாமே கட் டவுன் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்டீஃபனும் டேமனும் என்ட்ரி கொடுக்குறாங்க. டேமனும் ரெபேக்காவும் பாத்துக்கிறாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியுன்ற மாதிரிதான் அந்த லுக் இருக்கு. ரெபேக்கா அந்த மேயர் கிட்ட இதோட லெட்ஜர் எல்லாம் யார்கிட்ட இருக்கும்னு கேக்குறா. அதுக்கு அந்த மேயர் இது எல்லாமே சால்வட்டோஸோட ஃபேமிலி கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு பதில் சொல்றாங்க. டேமன் ஸ்டீஃபன் கிட்ட இந்த மெடிக்கல் எக்ஸாமினர் பில் ஃபோர்ப்ஸ் அண்ட் அலாரிக் இவங்க 3 பேர்கிட்ட என்ன காமனா இருக்கு, இந்த கொலைகள்ல ஏன் நடக்குதுன்னு பேசிட்டே இருக்கும்போது ரெபேக்கா வந்து என்ட்ரி கொடுக்குறா. கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த ரெஸ்டாரண்ட காமிக்கிறாங்க. ரெபேக்கா சச்சாரியா அவங்களோட ரிலேட்டிவா அப்படின்னு கேக்குறா. ஆமா, எங்க ரிலேட்டிவ் தான். டேமன் அதுக்கு எங்க அப்பா சிவில் வார் நடந்த டைம்ல எங்க அப்பாவுக்கும் ஒரு மேடுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த டைம்ல எல்லாருமே நானும் ஸ்டீஃபனும் செத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரெபேக்கா உங்க ஃபேமிலி கிட்ட லாகிங் மில்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறா. நீ என்ன சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருக்கன்னு டேமன் கேக்குறான். அதுக்கு ரெபேக்கா ஒன்னும் இல்ல, ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கதான் விரும்பல அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, வேற ஏதாவது வேணாலும் கேளு, என்கிட்ட என்ன வேணுமோ கேளு, ஹிஸ்டரி எல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா அடுத்த சீன்ல 1912 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஸ்டீஃபன் வந்து ட்ரிங்க் பண்ணலான்னு கூப்பிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த சீன் அப்படியே கண்டினியூ ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிங் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஒரு லேடி பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது வாங்க, இல்ல நாக் அவுட் பண்ணா $100 தரேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாங்க. அப்ப கூட அந்த லேடிக்கும் டேமனுக்கும் ஒரு சைட் போகுது. அப்ப ஸ்டீஃபன் டேமன் கிட்ட இந்த பிளட் குடிக்காம எப்படி சர்வே பண்றதுன்னு சொல்லி தரேன்னு சொல்றான். ஆனா டேமன் கடுப்பாகி நீ ஒண்ணும் எனக்கு எதுவும் சொல்லி தர வேணாம், இதுக்கப்புறம் நீ எதுவுமே எனக்கு சொல்லி தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து வரான். அந்த லேடியும் பாத்தீங்கன்னா ரிங்ல இருந்து வெளியே வந்து அப்படியே வந்து டேமன் கிட்ட பேச வராங்க. ஆனா டேமன் எடுத்ததுமே நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு அப்படியா, உன்னை பார்த்தா அப்படி தெரியல, உன்னை பார்த்தா ஒரு கேம்பிளிங் பையன் மாதிரிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலரை எடுத்து டேமனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சுட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட் டேல அந்த பொண்ணு இருந்தா இல்லையா 1912, அந்த பொண்ணு பேரு சேஜ். அந்த பொண்ணுதான் ஒருவேளை எல்லா கொலையும் பண்ணிருப்பாளோ அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விவேகாவும் அதை கேட்டுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல எலினா பாத்தீங்கன்னா மெரிடித் கிட்ட பேச வராங்க. மெரிடித் பாத்தீங்கன்னா இமீடியட்டா சொல்லுவோம் உனக்கு என்ன வேணும்னு. அதுக்கு எலினா அவன் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு ரிக் சைடு பேச வரா. உனக்கு என்ன தெரியும், அவன் 21 வயசுக்கு முன்னாடியே 4 தடவை அவன் மேல கேஸ் வந்திருக்கு, அவன் ஒய்ஃபா அவன் மேல கேஸ் அகைன்ஸ்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எலினா இல்ல அலாரிக் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றான். மெரிடித் உடனே கோவப்பட்டு உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு எதுவுமே டீப்பா பார்க்க தெரியாது, உனக்கு வேம்பைர்ஸ் கூட சுத்த மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னது இவ வாய் அடிச்சு போயிடுறா. இங்க ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா ரெபேக்கா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியுமான்னு அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி கிளறிட்டே இருக்கா. உடனே ஸ்டீஃபனும் டேமனும் கட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வாட்டர் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா எலினாவும் மேட்டும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு மெரிடித்தோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. கண்டிப்பா அவ எல்லா எவிடன்ஸும் சப்மிட் பண்ணிருக்க மாட்டா, ஏதாவது இருக்கும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஆமா இவளும் ஃபவுண்டிங் ஃபேமிலிஸ்ல அப்படின்னு சொல்லிட்டே பார்க்கும்போது எலினா அவங்க இருக்கிற ஒரு க்ளோசட்டோட டோரை ஓபன் பண்ணி உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை எடுக்கிறா. உள்ள பாத்தீங்கன்னா சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே கட் பண்ணி டேமனையும் ஸ்டீஃபனையும் தான் காமிக்கிறாங்க. டேமன் அப்கோர்ஸ் 1912 நடந்த கொலையெல்லாம் சேஜ் தான் பண்ணாலா அப்படின்னு கேக்குறாரு. வேற யாரு பண்ணிருக்க முடியும், கண்டிப்பா டாக்டர் ஃபெல்ல இருக்காது, ஏன்னா அவ ஒரு பொம்பளை, கண்டிப்பா ஒரு பொண்ணால இத்தனை பேரை ஒரு வளர்ந்த ஆணை கொல்றது கஷ்டம் அப்படின்னு டேமன் சொல்றான். உடனே ரெபேக்கா என்ட்ரி கொடுத்து யார் சொன்னது ஒரு உமனால மென்ன கொல்ல முடியாதுன்னு, கரெக்ட், நல்ல மோட்டிவேஷன் இருந்தா கண்டிப்பா கொல்ல முடியும் அப்படிங்கிறா. ரெபேக்கா ஸ்டீஃபன் கிட்ட நீ எப்பவுமே கடுப்பாவே இருக்கன்னு கேக்குறா. அதுக்கு டேமன் ஒண்ணும் இல்ல, அவர் தூய்மை பீரியட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு டைரியை எடுத்து படிச்சு 2 பேரும் ஸ்டீஃபனை கலாய்க்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே 1912 இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. டேமன் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்காரு. அதை பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து சேஜ் பாத்துறாங்க. என்னது நீ ஒரு வேம்பயரா பொண்ணுங்களோட ரத்தத்தை எல்லாம் குடிக்கிறியா, பொண்ணுங்க வந்து ஃபுட்டு கிடையாது, அவங்க கிட்ட நீ சந்தோஷத்தை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற, நம்ம 2 பேரும் வேம்பயரா இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது என்னன்னு சொல்லி கண்ணாலே கூப்பிடுறா. திருப்பியும் அவங்க அந்த ரிங் ஃபைட் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க சேஜ் டேமன் கிட்ட என்ன சொல்றான்னா அங்க பாரு எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அந்த பொண்ணுங்களை பாரு, போக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். உடனே டேமனும் அங்க இருக்க ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஃபுனரல்ல 2 பொண்ணை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு தான் அங்க நின்னுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் டேல இப்ப இங்க 3 பேரும் பேசுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து டேமன் வந்து இங்க சேஜ்னு சொல்லிருக்க மாட்டான், பட் ஆனா ரெபேக்கா அது சேஜ் தானே அப்படின்னு கேட்கும்போது அப்படியா உனக்கு எப்படி தெரியும் சேஜ பத்தி அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ரெபேக்கா
ஸ்டேஜ் 900 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்திட்டு இருந்தா அப்படின்னு சொல்றான். என்னது அந்த பைத்தியக்கார பின்னாடி இவ சுத்திட்டு இருந்தாளா அப்படின்னு டேமன் கேக்குறான். எல்லாரும் பேசிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் வெளியே போலான்னு போறான். டேமன் நீ ரத்தம் குடிக்க தானே போற அப்படின்னு கேக்குறான். இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு வாயில இருந்து எப்பதான் இதை சொல்ல போற, எத்தனை நாளைக்கு இதே மாதிரி நீ நடிக்க போறன்னு ரொம்ப கோவப்படுறான். அப்படியே இங்க பாத்தீங்கன்னா மேட்டையும் எலினாவையும் காமிக்கிறாங்க. இங்க இருக்க ஓல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டே இருக்கும்போது அதுல கில்பர்ட் ஃபேமிலியோட ஜேர்னல்ஸ் எல்லாம் இருக்கு. மேட் எலினா கிட்ட உங்க ஃபேமிலி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இதுகிட்ட இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படிங்கிறா. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா யாரும் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே மேட்ட எலினாவும் உள்ள இருக்க க்ளோசெட்ல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. உள்ள வந்தது யாரும் இல்ல, மெரிடித் தான். அவ சாவியை தூக்கி போட்டுட்டு காஃபி குடிக்கிறா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவ அங்க இருந்து போற மாதிரி சத்தம் கேக்குது. சரி மேட்டோ எலினாவும் அவ கிளம்பிட்டா போல, வெளியே வரலாம் அப்படின்னு டோரை ஓபன் பண்றாங்க. அவன் முன்னாடி நின்று ஷாக் கொடுக்குறா. கட் பண்ணா அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்லயே ஃபோர்ப்ஸ் பயங்கரமா 2 பேரும் திட்டிட்டு இருக்காங்க. சட்டத்தை மீறி இப்படிதான் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போவீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு எலினாவும் மேட்டோ நாங்க முக்கியமான ஒரு எவிடன்ஸ கண்டுபிடிச்சோம், ஒரு லெட்டர் இருந்தது, அதுல டைம் ஆஃப் டெத் தப்பா இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபோர்ப்ஸ் என்னது இந்த லெட்டர் அவங்க எப்பயோ சப்மிட் பண்ணிட்டாங்க, சாரியும் கேட்டுட்டாங்க. இந்த லெட்டர் இன்னும் கொஞ்சம் நாள்ல ப்ரொசீட் ஆயிடும், சீக்கிரமா எல்லாருக்கும் ரிலீஸ் ஆயிடுவாரு. உங்க 2 பேரும் ப்ரொடெக்ட் பண்ண நான் ஆல்ரெடி நிறைய விஷயம் பண்ணிட்டேன், உடனே இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா 3 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரெபேக்காவும் டேமனும் இவன் எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஸ்டவானா இருக்க போறான்னு தெரியல, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹெல்ப்னு கேட்கும்போது அங்க ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு கேர்ள் போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போய் டேமன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது ஒரு மோசமான நைட்டா உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு கழுத்தை பிடிச்சு கடிச்சு வச்சிடறாரு. அப்புறம் ஸ்டீஃபனை பாத்தீங்கன்னா அங்க என்னதான் பண்றீங்கன்ற மாதிரி பாக்குறாரு. அந்த ரத்தத்தை பார்த்தது ஸ்டீஃபனால கண்ட்ரோலே பண்ண முடியல. டேமனும் இந்த ரத்தத்தை கூட எவ்வளவு நாள் இதே மாதிரி இருக்க போற அப்படின்னு வற்புறுத்துறாரு. அப்படி நீ குடிக்கலன்னா எலினா அவ கதையை முடிச்சிருவா, இப்ப நீ குடிக்கிறியா இல்ல இப்பவே இவ்வளவு காலி பண்ணிட்டுமா அப்படின்னு வரட்டும் போது ஒரு கட்டத்துல ஸ்டீஃபனால முடியாம அந்த பொண்ணோட ரத்தத்தை ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் டேமன் பாத்தீங்கன்னா போதும் விடு, இவன் ரத்தத்தை ஃபுல்லா குடிச்சிடாத, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் விடுற மாதிரியே தெரியல. நீ உன் பசி கூட சண்டை போட போறியா இல்ல ஏன் கூட சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லி டேமன் அவனோட கைய கடிக்கிறான். அதே சமயம் பாத்தீங்கன்னா மேட்டும் எலினாவும் அந்த சைடு நடந்து வராங்க. 2 பேரும் நடந்து வரும்போது இதெல்லாம் பாத்துடுறாங்க. இங்க என்னதான் நடக்குதுன்ற மாதிரி சமஷாக்கு எலினாக்கு. ஸ்டீஃபனை பார்த்ததும் ஸ்டீஃபன் நானும் இல்லையன்ற மாதிரி ஒரு லுக் விடுறாங்க. அப்புறம் மேட் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எலினாவை கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் டேமன் ஸ்டீஃபன் கிட்ட எல்லாம் சரியாயிடும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஸ்டீஃபன் மனசு உடைஞ்சு அப்படியே நடந்து போயிடுறாரு. அடுத்து மேட்டும் எலினாவும் தான் பேசிட்டு இருக்காங்க. மேட் என்னதான் போதும் உனக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டீஃபன் எப்பவுமே என்ன லவ் பண்றது நிறுத்த மாட்டான், என் பேரண்ட்ஸ் மாதிரி அவன் எப்பவுமே என்ன லவ் பண்ணுவான், அவன் செத்தாலும் அவன் என்ன லவ் பண்றது நிறுத்த மாட்டான் அப்படின்னு எலினா சொல்றான். அப்போ டேமன் அப்படின்னு கேட்கும்போது டேமனும் அப்படிதான், அவனையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேட் எப்பவுமே லவ்ல இருக்கவங்கள அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா ஒரு புக், இவங்க ஃபேமிலியோட ஜேர்னல். அந்த ஜேர்னல் எடுத்துட்டு எலினா கிட்ட மேட் கொடுக்குறாரு. இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சதுன்னு கேட்கும்போது அங்க அந்த மெரிடித்தும் அந்த இடியட்டும் 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு மேட் சொல்றான். 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரிக் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு. எலினா பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசமா போய் ரிக்கர் ஹக் பண்ணிக்கிறான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் அமைதியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப டேமன் உள்ள இந்த மாதிரி ரிக்க வெளியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் கவலைப்படாத எலினா உன்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லும் போது அவ புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்றான். அப்புறம் ஸ்டீஃபன் எந்திரிச்சு நீயே இதை பத்தி எல்லாம் கவலைப்படுற, புதுசா பிரதர் பாண்டிங்னு சொல்ற, எலினா உன்னை ஹேட் பண்ண வைக்கிற, ஏன் இதெல்லாம் பண்ற, கில்ட்டியா ஃபீல் பண்றியா அவளை கிஸ் பண்ணதுக்கு அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் நிறுத்திடு, இதோட நிறுத்திக்கோ, பழையபடி நீ என்னை வெறுக்க போயிடு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்றான். டேமன் போதும் போதும் ஒரு நிமிஷம் நிறுத்து, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாதான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட ஹெல்ப் ஒன்னும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்றான். டேமன் என்னது ஹெல்ப் வேணாமா, லாஸ்ட் டைம் நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது எப்ப என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும் 1912 ஸ்டீஃபன் அப்படின்னு டேமன் சொல்றான். கட் பண்ணி கதையை அப்படியே 1912 காமிக்கிறாங்க. இப்ப இந்த ரிங் ஃபைட் நடக்கிற இடத்துல காமிக்கிறாங்க. ஸ்டீஃபனை டேமன் கன்வின்ஸ் பண்றான் பிளட் குடிக்க சொல்லி. ஆனா இவங்க எல்லாம் சாதாரண மக்கள், என்னால அப்படி பண்ண முடியாதுன்னு ஸ்டீஃபன் சொல்றான். இல்ல ஆமா மக்கள் தான், மக்கள் கேட்டதான் நீ பிளட் குடிக்கணும் அப்படின்னு டேமன் சொல்றான். கண்டிப்பா இது எப்படி இருக்குன்னு நீ மறந்துருப்ப, போய் குடி அப்படின்னு டேமன் ஸ்டீஃபன் கிட்ட சொல்றான்.
டேமன் எனக்கும் சேஜ் தான் இதை ரிமைண்ட் பண்ணா இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு, நீயும் போய் குடி அப்படின்னு சொல்லும் போது ஸ்டீஃபன் அந்த ரிங் ஃபைட்ல இருக்கிறவங்க கீழே விழுறாரு. அவரை பார்க்கலாம் குடிக்கலாமா அப்படின்னு. டேமன் வேண்டாம், இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த இடத்துலயே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட ரத்தத்தை போய் குடிக்க சொல்றான். ஸ்டீஃபன் முடியாது அப்படிங்கிறான். இல்ல போய் ட்ரை பண்ணு அப்படின்னு டேமன் சொல்றான். அப்புறம் அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ரத்தம் குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸ்டீஃபன் வெறித்தனமா ரத்தம் குடிச்சிட்டு இருக்கான். இவன் குடிக்கிறத பார்த்து டேமன் பயங்கர ஷாக்காறான். என்ன இப்படி வெறி பிடிச்ச மாதிரி குடிக்கிறானே அப்படின்னு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவுட்டு கீழே விழுந்துடுறான். அப்புறம் ஸ்டீஃபன் சுயநினைவுக்கு வந்து ஐம் சாரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது அவளை சரி பண்ண ட்ரை பண்றான். டேமன் வந்து ஹெல்ப் பண்ண பண்றான். நீ என்னடா என்ன பண்ண அப்படின்னு ஸ்டீஃபன் அவன்கிட்ட கத்துறான். டேமன் அப்புறம் நீ எப்ப ரத்தத்தை குடிக்கிறத நிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது உன் ஹெல்ப் எல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்றான். சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். ஆனா டேமன் அங்கேயே நின்று அப்படியே பாத்துட்டு இருக்கான். கட் பண்ணி பிரசன்ட் டேவை இப்ப காமிக்கிறாங்க. டேமன் அப்ப நான் உன்னை போக விட்டேன், நான் நினைச்சிருந்தா உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஸ்டீஃபன் இல்ல உன்னால முடியாது, இல்ல என்னால முடிஞ்சிருக்கும், ஆனா நான் உன்னை போக விட்டேன், ஆனா இப்ப நான் உன்னை அந்த மாதிரி போக விட மாட்டேன், நீ ஓவரா போனீங்கன்னா நான் உன்னை புடிச்சு இழுப்பேன் அப்படின்னு டேமன் சொல்றான். அதுக்கு ஸ்டீஃபன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இப்ப என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ மட்டும்தான் அப்படின்னு டேமன் ரிப்ளை பண்றான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எலினாவையும் ரிக்கையும் காமிக்கிறாங்க. ரிக், நான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், எனக்காக நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுத்தேன்னு கேட்கும்போது உனக்காக பண்ணலன்னா வேற யாருக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ரிக், நான் தான் உன்னை பாத்துக்கணும், பட் ஆனா நீ என்ன பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு எலினா ரெண்டு பேருமே நம்மள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கலாம் அப்படின்னு ரிப்ளை பண்றா. அப்புறம் ரிக் என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது எங்களோட ஓல்டு ஃபேமிலி ஜேர்னல்னு சொல்லும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு ரிக்கு கேட்கறான். ஒன்னும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, கிராண்ட் டாட்டர்ஸ் பத்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் இங்க டேமினி ஸ்டீஃபனையும் தான் காமிக்கிறாங்க. ஸ்டீஃபன் சமாதானமாயி 90s கிடைச்ச ஓல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து டேமன் கிட்ட காமிக்கிறாரு. அதுக்கு டேமன் என்ன திடீர்னு இந்த மாற்றம்னு கேட்கும்போது ஸ்டீஃபன் சரி நான் பழையபடி மாறிட்டுமான்னு கேட்டா, சரி சொல்லி நீ என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா, ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலி டெத் பத்தி 1912 எந்த ரெக்கார்டுமே இல்லை, பட் ஆனா 10 years கழிச்சு சில பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். டேமன் அப்படியே யாரை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது ஜொனாதன் கில்பர்ட்டோட கிராண்ட் டாட்டர் சமந்தாவை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவளோட நடவடிக்கை சரியில்லைன்னு அவளை லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான் ஸ்டீஃபன். அதுக்கு டேமன் இது ஏதோ தப்பா இருக்கே, சமந்தாவா இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஸ்டீஃபன் ஏன்னு கேக்குறான். ஏன்னா நான் அவளை எப்பயோ கொண்டுட்டேனே அப்படின்னு டேமன் சொல்றான். அடுத்த சீன்ல மெரிடித் ரிக்கோட வீட்டை கதவை தட்டுறான். தட்டினதும் நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது ரிக், நீ எல்லாமே பண்ணுவ, நீ என்ன ஷூட் பண்ணுவ, என்ன ஜெய் விடுவியான்னு ரிக்கு கேக்குறான். அதுக்கு மெரிடித் எல்லாமே உனக்காக தான் நான் பண்ணேன், நான் தான் அந்த நோட்ஸை ரெடி பண்ணேன், அவன் நேமை நான் கிளியர் பண்ணிட்டேன் அங்கிருந்து, இதுக்கப்புறம் அவங்க உன்னை வந்து சந்தேகமே பட மாட்டாங்க அப்படின்னு ரிக்கி கிட்ட சொல்றான். அப்புறம் உனக்கு வழியே இல்லை, நீ என்னை நம்பியே தான் ஆகணும், என்னை உள்ள விடு, நான் வந்து உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு மெரிடித் சொல்றான். அப்புறம் எலினா பாத்தீங்கன்னா அந்த ஜேர்னல் புக் இருந்தது இல்லையா, அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு இருக்கா. அதுல சமந்தாவோட நோட்ஸ் இருக்கு. நான் என்னையே நான் இழந்துட்டு இருக்கேன், நான் வந்து சைக்கோவா ஆகுறேன், நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலன்ற மாதிரி அந்த புக்ல இருக்கு. இங்க ஸ்டீஃபன் டீமன் கிட்ட சமந்தா இன்னும் உயிரோட தான் இருக்காளா, அவதான் இன்னும் மிஸ்டிக் ஃபால்ஸ்ல சுத்திட்டு இருக்காளா, எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காளான்னு கேட்கும்போது அதுக்கு டீமன் இல்ல, வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவ வேம்பையரா இருந்திருந்தா இன்னொரு நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்றான். சோ அதுக்கு ஸ்டீஃபன் சொல்றான், அப்படின்னா அவகிட்ட அந்த ரிங் இருக்கணும், சோ அவ பேக் டு லைஃப் வந்திருக்கணும் அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்றான். அது மட்டும் இல்லாம அவ சமந்தா ஃபேமிலி தானே, அவங்க ஃபேமிலி கிட்டதான் அந்த ரிங் தலைமுறையா பாஸ் ஆயிட்டு இருக்கு, சோ அதை வச்சுதான் அவ இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டீமன் அவகிட்ட ரிங்கே இருந்தாலும் அவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறான். அந்த காலத்துல இருந்தே அந்த ரிங் அவளை ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லை. கில்பர்ட் ஃபேமிலி கிட்ட மொத்தமே 2 ரிங்கு தான் இருக்கு, ஒன்னு ஜெராமி கிட்ட இருக்கு அண்ட் இன்னொன்னு அப்படின்னு சொல்லி அலாரி கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இங்க அலாரி கொலைகள் நடந்த ஃபைல பார்க்கும்போது மெரிடித் இது ரெண்டுமே உன்னோட வெப்பன்ஸ் வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க ஷெரீஃப் சொன்ன மாதிரின்னு சொல்லும்போது இது நம்மளோடது, பட் ஆனா என்னையும் தான் அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னு அலாரிக்கு சொல்றான். அதுக்கு மெரிடித் இல்ல, அது உன்னோட ஓன் நைஃப்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, உன்னை நீயே குத்திக்கிட்டதோட மத்தவங்களையும் நீ அட்டாக் பண்ணிருக்கன்னு சொல்லும்போது நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல மத்தவங்களை கொலை பண்ற அளவுக்குன்னு சொல்லும்போது உனக்கு எதுவுமே பிளாக் அவுட்டே ஆகலையான்னு மெரிடித் கேக்குறா. அதுக்கு ரிக், உனக்கு என்ன பைத்தியமா, இல்ல எனக்கு பைத்தியம் இல்ல, உனக்குதான் இந்த ரிங்குனாலதான் உனக்கு எல்லாமே இப்படி ஆகுது, நீ எத்தனை தடவை செத்து பொழைப்ப, இது முழுசா உன்னை மாறதுக்குள்ள நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெரிடித் சொல்றான்.
இதை கேட்ட ரிக் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடும். இது மட்டும் இல்லாம 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா எலினா பின்னாடி இருந்து எல்லாமே கேட்டுடுறா. எலினாவும் ரிக் அவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அந்த ஜேர்னலை படிச்சிருப்பா இல்லையா, அந்த ஜேர்னல்லே போட்டிருக்கோம். அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கொலை நடந்திருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த சமந்தான்ற கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம். அந்த சமந்தா கையில பாத்தீங்கன்னா அவ அந்த ரிங்கை தான் போட்டிருப்பா. இதோட இந்த எபிசோட் இங்க முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய்.